இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவும், அவருடைய இரக்கமும், அவருடைய கிருபையும் நம்மை இருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்ம அனுதினமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த 2 நாட்களாக நாம் தியானம் பண்ணி வருகிறோம். ஆண்டவருக்கு செய்கிற துதி, ஆராதனை, ஆண்டவருடைய சமூகத்தில் வசனத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நேசிப்போம், வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி நடப்போம். அந்த வசனம் நமக்குள்ளே அனுதினமும் விருத்தியடைய கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இன்றைக்கும் நாம் அனுதினமும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை முதல்ல வெறுக்கணும். எப்படி நம்முடைய மனுஷீகம், நம்முடைய மாம்சம், நம்முடைய சுயம், நாம் யாரு என்பதை வெறுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மேன்மையை வெறுத்து இந்த பூலோகத்தில் வந்தாரே, தன்னைத்தானே வெறுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தாரே. மோசையை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது எகிப்தில் உள்ளதான அந்த அநித்தியமான சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். எகிப்திலே வரக்கூடிய அந்த மேன்மை, அந்த மகிமை, அந்த பிரபலமான அனுபவங்களை வெறுத்து அவன் தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். கடந்த நாட்களில் ஒரு தம்பி வந்தார். வந்து கேட்டார், பாஸ்டர் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், சரியப்பா பார்க்குறேன்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்தோம். பார்த்துட்டு சொன்னார், பாஸ்டர் எனக்கு சமாதானமே இல்லைன்னாரு. நீ ஜெபம் பண்ணு அப்படின்னேன். அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே என் சித்தம் இல்லை உங்கள் சித்தம் அப்படின்னா நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். ஏய், உன் மனசில் நீ என்ன வச்சுருக்க? உன் சித்தத்தை வச்சு பொண்ணை பார்க்காத, கர்த்தருடைய சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுத்த. ஆண்டவரே நீங்கள் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்கிறீங்களோ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக இருந்தாருன்னா ஆண்டவர் சித்தத்தை வெளிப்படுத்துவார். நீ உனக்குன்னு ஒரு அட்டவணையை வச்சுக்கிட்டு எனக்கு வர்ற பொண்ணு எனக்கு கலராக இருக்கணும், எனக்கு ஒல்லியாக இருக்கணும், எனக்கு இப்படி படிச்சிருக்கணும், நகை என்ன, தொகை என்ன, இப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நீ உன் மனசில் வச்சுக்கிட்டு உன் சித்தத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்தினா எப்படிப்பா தேவன் தம்பி சித்தத்தை காட்டுவார்? கடைசியில் சொன்னப்போ அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வந்தான். பல விஷயங்களில் நாம் மனித சித்தத்தை, நம்முடைய ஆசை விருப்பம் நிறைவேற்றுவதற்காகல, உங்கள் சித்தம், உங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம முற்றிலும் நம்முடைய சுயத்தை, நம்முடைய ஆசை விருப்பங்களை அனுதினமும் நான் சாகிறேன். என் மனுஷத்துக்கு, என் மாம்சத்துக்கு, என் ஆசைக்கு, என் விருப்பங்களுக்கு நான் சாவேன்னு. ஆனால் எதன் சொல்கிறது, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகும், சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததையாகி மிகுந்த பலனை கொடுக்கும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறது சுலபமான காரியம் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் அனுதினமும் சிலுவை எடுக்கணும். நம்ம அனுதினமும் நம்முடைய சுயத்திற்கு சாவமேனால் நிச்சயமாகவே அனுதினமும் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை, ஒரு மகிமையின் வாழ்க்கை, மறுரூபத்தின் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் நம்புகிறேன். மே காட் பிளஸ் யூ.